மதுரையில் 2வது மாநாட்டை நிறைவு செய்துள்ள தாவேகா 2026 தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி காய் நகர்த்த தொடங்கியுள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து விஜய் நேரடியாக மக்களை சந்திப்பார் என சொல்லப்படும் நிலையில் அதற்காக பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக வாகனம் ஒன்று கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விஜயின் பயணங்கள் குறித்தும் தயாராக உள்ள வாகனங்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கட்சியின் 2வது மாநில மாநாட்டை தொடர்ந்து மக்களை நேரடியாக விஜய் சந்திக்கவிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்குள் 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமனம் செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு தாவேகா உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்து வரும் நிலையில் தொகுதியின் வாக்குச்சாவடி அடிப்படையில் ஒன்றிய செயலாளர் பதவியை பிரிக்க கட்சியின் தலைமை முடிவு செய்துள்ளது. அதோடு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை கேட்டறிந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அல்லது பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியில் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக வாகனம் ஒன்று கொண்டுவரப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விஜயின் சுற்றுப்பயணம் இந்த வாகனத்தில் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்த வாகனம் அனைத்து வசதிகளுடன் இருப்பதாக தெரிகிறது. பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஏதுவாக இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிகிறது. அதோடு விஜய்க்கு பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தொண்டர்கள் வாகனத்தின் மீது ஏறாத வண்ணம் தடுப்பு கம்பிகளும் பக்கவாட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே சுற்றுப்பயணத்திற்கு விஜய் தயாராக உள்ளதாகவும் தேதி மற்றும் சுற்றுப்பயண விவரம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தெரிகிறது.